ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். ஒரு அழகான கிராமத்தில் பாட்டி ஒருவர் வசித்து வந்தார். அவர் வீட்டின் பின்புறத்தில் ஒரு பெரிய மரம் இருந்தது. அந்த மரம் மிகவும் பழமையானது. பாட்டி அந்த மரத்தை தன் குழந்தையைப் போல் நேசிப்பார். ஒவ்வொரு நாளும் அதற்கு தண்ணீர் ஊற்றுவார். அதன் கிளைகளை தடவி ஆற்றுவார். அந்த மரத்தில் ஒரு காகம் கொடுத்து கட்டி வாழ்ந்து வந்தது. காகம் பாட்டியை நன்றாக அறிந்திருந்தது. பாட்டி தினமும் காகத்திற்கு உணவு கொடுப்பார். காகம் பாட்டியின் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தது. ஒரு நாள் பாட்டி திடீரென்று நோய்வாய்ப்பட்டார். அவருக்கு மருந்து கொடுத்து பார்த்தும் குணமாகவில்லை. காகம் பாட்டியின் நிலையை கண்டு மிகவும் வருத்தப்பட்டது. அது தன் நண்பர்களான பிற பறவைகளிடம் சென்று உதவி கேட்டது. பறவைகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மந்திர மரத்தை பற்றி காகத்திடம் கூறின. அந்த மரத்தின் இலைகளை கொண்டு தயாரிக்கப்படும் கஷாயம் எந்த நோயையும் குணப்படுத்தும் என்று சொன்னார்கள். காகம் மிகவும் மகிழ்ச்சியடைந்தது. அது உடனே மந்திர மரத்திற்கு பறந்து சென்று இலைகளை பறித்து வந்தது. அந்த இலைகளை கொண்டு பாட்டிக்கு கஷாயம் தயாரித்து கொடுத்தது. பாட்டி அந்த கஷாயத்தை குடித்த சில நாட்களில் நலமாகிவிட்டார். பாட்டி மீண்டும் நலமாக இருப்பதை கண்டு காகம் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. அது பாட்டியை நோக்கி பறந்து சென்று அதன் இறகால் பாட்டியை தொட்டது. பாட்டி காகத்தை அணைத்துக் கொண்டு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். அன்று முதல் பாட்டி மற்றும் காகம் 2 பேரும் மிகவும் நெருங்கிய நண்பர்களாகி விட்டார்கள். அவர்கள் ஒன்றாக உணவு உண்டு மகிழ்ந்தனர். அந்த மந்திர மரம் அவர்களின் நட்பிற்கு சாட்சியாக நின்றது. இந்த கதை நமக்கு கற்றுத்தரும் பாடம்: நண்பர்கள் நம்மை எப்போதும் கஷ்டத்திலிருந்து காப்பாற்றுவார்கள். நாம் நம் நண்பர்களை நேசித்து பாதுகாக்க வேண்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.